வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக்கேல் ராஜா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா, லேசர் டூல்ல இருக்கிற 3 டூல்ஸை பத்தி நம்ம பார்க்க போகுது. ஒன்னு லேசர் டூல், ரெண்டாவது பாலிகானல் லேசர் டூல், மூணாவது மேக்னெட்டிக் லேசர் டூல். லேசர் டூல் வந்துட்டு நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்க முடிச்சாதான் அது வந்துட்டு கரெக்டா ஃபைனலா முடியும். சரிங்களா? அது எப்படின்னாக்கா, நம்ம மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்க இருந்துட்டு நம்ம ஒரு ஷேப்ல அழகா கட் பண்ணி எடுத்துட்டு வந்து லாஸ்டா ஃபைனல்ல நம்ம முடிச்சிடணும். முடிச்சிட்ட உடனே அது நம்ம ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாக்கா ஆல்ட் ஷிஃப்ட் ஏதாச்சும் ஒரு கீயை பிரஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை சரி பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பாலிகானல் லேசர் டூல். பாலிகானல் லேசர் டூல் வந்துட்டு அது ஸ்ட்ரைட்டா மட்டும்தான் அது என்ன ஆகும், அது நம்ம கிளிக் பண்ண முடியும். நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணாதான் லாஸ்டா அந்த மேர்க்யூ ஆப்ஷன் வரும். ஓகேவா? அது வந்துட்டு பாருங்க, இப்போ அது வந்துட்டு நம்ம ஒரு ஷேப்பை கட் பண்றோம்னாக்க, ஒரு ஷேப்பை செலக்ட் பண்றோம் அப்படின்னாக்கா அதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எண்ட் வரைக்கும் என்ன பண்ணணும், மவுஸை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு போவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மேக்னெட்டிக் லேசர் டூல் வந்து அதனுடைய தன்மை என்னன்னாக்கா, நம்மளை பின்தொடர்றதுதான் மேக்னெட்டிக்னுடைய குணம். ஓகேவா? அது வந்துட்டு எப்படின்னாக்கா, அது எப்படிங்கிறத நம்ம செய்யும் போது தான், நம்ம பிராக்டிஸ் பண்ணும் போது தான் நமக்கு உணர முடியும். சரியா? இப்போ வந்துட்டு நம்ம அதை எடுத்துட்டு வந்து அந்த ஷேப்புக்குள்ள அழகா எடுத்துட்டு வந்து அந்த ஷேப்புக்குள்ள கரெக்டா எடுத்துட்டு வந்துடும். எடுத்துட்டு வந்துட்ட பிறகுதான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஃபைனலா கொண்டுட்டு வந்த பிறகுதான் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு லேசர் டூல வச்சுட்டு நம்ம ஷிஃப்ட் ஆல்ட் பிரஸ் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு பேக்ரவுண்ட்ல எடுத்துட்டு போயிட்டு நம்ம வைக்கிறதோ இல்ல அப்படியே இருந்தபடியே நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் பண்றதோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கான கிளாஸ் நம்ம பார்க்க போது. சரி, நம்ம கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க, ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க கிளாஸ்க்குள்ள போவோம். இப்போ வந்துட்டு நம்ம நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கிறோம். நியூ டாக்குமெண்ட் எடுத்துட்டு நம்ம அப்படியே நம்ம ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு வந்துட்டு போர்ட்டல்ல இருக்கு, எனக்கு லேண்ட்ஸ்கேப்ல வேணும். அதனால நான் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு நான் பிக்சல் சைஸ் கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம போட்டோவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? போட்டோவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த பேக்ரவுண்ட்ல அப்ளை பண்ணணும். ஓகேவா? நான் எடுத்துட்டு வந்த சைஸ்ல இந்த பேக்ரவுண்ட அப்ளை பண்ணணும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, செலக்ட்ல போயிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எடிட்ல போயிட்டு காப்பி பண்ணிட்டேன். அந்த நியூ டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்றேன். நியூ டாக்குமெண்ட்ல நம்ம என்ன பண்றோம், இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் பி கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டு அதை கரெக்டா கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சீங்கன்னாக்கா கரெக்டா ஒரு பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். ஓகேவா? இந்த அளவுக்கு நம்ம இதுக்குள்ளதான் நம்ம அந்த போட்டோவை நம்ம கட் பண்ணி வைக்க போகுது. பாருங்க, இந்த போட்டோவை நான் கட் பண்ணி வைக்க போறேன். எப்படி கட் பண்றேன்னாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம லேசர் டூல் இருக்கு. ஓகேவா? லேசர் டூல்ல நான் என்ன சொன்னேன், எங்க ஆரம்பிச்சோமோ அங்க மவுஸ்ல பிரஸ் பண்ணிட்டே எடுத்துட்டு போனாதான் நமக்கு என்ன வரும், கரெக்டா பினிஷிங் வரும். இல்ல நம்ம டக்குனு இப்படி கையே பிரஸ் பண்ணதை எடுத்துட்டோம்னாக்கா இது மாதிரி தப்பாயிடும். ஓகேவா? தப்பாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? பாருங்க, இப்போ நான் இங்க ஆரம்பிச்சுட்டேன். நான் என்ன பண்றேன், கரெக்டா எடுத்துட்டு போறேன். இப்போ வந்துட்டு நான் இதுக்கப்புறம் நான் எங்கடா மூவ் பண்ணிட்டு போக முடியல அப்படின்னாக்கா, நம்ம ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கீழே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே கரெக்டா அதனுடைய ஷேப்பை நம்ம கரெக்டா எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? இது மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துச்சுனாக்கா அதை வந்து நம்ம ஷிஃப்டோ இல்ல ஆல்ட்டோ நம்ம பிரஸ் பண்ணிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க, இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்டா ஷார்ப்பா கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம இப்படி ஸ்பீடா கட் பண்றதுக்கு நம்ம இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு வந்துட்டு பழகதான் என்ன ஆகும், நமக்கு ஸ்பீடு வரும். அதனால நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இப்போ ஒரு டிராயிங் பண்றதா இருந்தாலோ இல்ல வேற ஏதாச்சும் பண்றதா இருந்தாலோ ஒரு ஷேப் கிரியேட் பண்றதா இருந்தாலோ நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு என்ன வரும், ஸ்பீடு வரும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒர்க் பண்றோம், எவ்வளவுக்கு எவ்வளவு தப்பு பண்றோமோ
அது வந்து நம்ம ஒரு அனுபவமா எடுத்துக்கின்னு திருத்தறதுக்கு நமக்கு ஒரு வழியா இருக்கும். அதனால நம்ம நிறைய பிராக்டிஸ் வந்துடும், நிறைய அனுபவங்கள் வந்துடும். ஷார்ட்கட் நம்ம எப்படி சீக்கிரமா குயிக்கா எப்படி ஒர்க்க முடிக்கிறது அப்படின்ற ஒரு அனுபவமும் வந்துடும். ஓகேவா? நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்க கொண்டாந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? கையப்பா பிரஸ் பண்ண மவுஸ்ல இருந்து பிரஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம கையெடுத்துட்டோம்னாக்கா அதை செலக்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு இங்கெல்லாம் நமக்கு தப்பாயிடுச்சு இல்லையா, இங்க வந்துட்டு நம்ம ஆல்ட் பிரஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க உள்ள வந்திருக்கு, இது என்ன பண்ணாக்கா நம்ம ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி இடத்தெல்லாம் நம்ம ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு அதனுடைய ஆப்ஜெக்ட கரெக்டா ஒரு ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது மாதிரி நமக்கு ஒயிட் தெரியாம இருக்கணும், பிளாக்கே தெரியணும்னாக்கா நம்ம கரெக்டா அந்த ஷேப்ப கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? பாருங்க, எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கா, இந்த இடத்துல பாருங்க கரெக்டா இல்ல, அதனால நம்ம ஆல்ட் பிரஸ் பண்ணி கரெக்டா ஒரு ஷேப்ப நம்ம கட் பண்ண இல்லையா, அதனால நம்ம செலக்ட் பண்ணி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட நம்ம என்ன பண்ண போறோம், மாடிஃபைல போயிட்டு ஃபெதர் கொடுக்க போறேன். ஓகேவா? மாடிஃபைல போயிட்டு செலக்ட்ல போயிட்டு மாடிஃபை போயிட்டு ஃபெதர் கொடுத்து நம்ம ஃபெதர் 3 கொடுத்தாச்சு. ஓகேவா? 3 கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், எடிட்ல போறேன். எடிட்ல போயிட்டு காப்பி, நம்ம நியூ லேயர் எடுத்து இல்லையா, சாரி நியூ டாக்குமெண்ட் எடுத்திருக்கோம். அந்த நியூ டாக்குமெண்ட்ல நம்ம என்ன பண்றோம், இப்போ எடிட்ல போயிட்டு பேஸ்ட் பண்றோம். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பெருசா வந்துச்சு, சைஸ் பெருசா வந்துச்சு, அதனால நானே சின்னது பண்ணேன் அந்த போட்டோவை. அதுக்காக நானே எடிட்ல போயிட்டு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பிரஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், சைஸ் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேவா? சென்டர் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஓகே, இப்ப பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு இல்லையா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நமக்கு அசிங்கமா தெரியுது, அதனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், லேசர் டூல்ல நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணி அதை மட்டும் கரெக்டா ஒரு ரவுண்ட் போட்டு என்ன பண்ணலாம், ஃபெதர் கொடுக்கணும். இப்போ செலக்ட்ல போயிட்டு மாடிஃபை போயிட்டு ஃபெதர் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம 3 செலக்ட் பண்ணிருக்கோம். அப்படியே ஓகே கொடுத்துட்டு நம்ம டெலிட் கீயை பிரஸ் பண்ணோம்னா டெலிட் ஆயிடும். டெலிட் ஆயிடுச்சுன்னா இப்போ கரெக்டா ஷார்ப்பா வந்துடும். கோடு போட்டு வச்ச மாதிரியே தெரியுதுனாக்கா நம்ம என்ன பண்ணலாம், அதையே நம்ம சரி பண்ணலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபெதர் கொடுத்து ஷிஃப்ட் F6 கொடுத்து நம்ம ஃபெதர் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெலிட் கொடுத்து அதை ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே, இது மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா, பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் நமக்கு என்ன ஆகும், ஸ்பீடு வரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, அடுத்து வந்து பாலிகனல் லேசர் டூல். ஓகேவா? அடுத்த பாலிகனல் லேசர் டூலை எப்படி நம்ம பயன்படுத்துறது. ஓகே, இப்போ இந்த போட்டோ வந்துட்டு நானு அழகா கட் பண்ணணும். ஓகே, இந்த போட்டோவை நானு அழகா கட் பண்ணணும். பாருங்க, இப்போ வந்துட்டு நானு பாலிகனல் லேசர் டூல்ல நான் வந்துட்டு சீக்கிரமா முடிக்கணும்ன்றதுனால நான் லென்த் எடுத்து வைக்கணும். ஓகேவா? லென்த்தா நம்ம மூவ் பண்ணி வச்சு கட் பண்றோம்னாக்கா இது மாதிரி தான் நமக்கு ஸ்ட்ரைட்டா வரும். ஓகேவா? இது மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுனாக்கா நம்ம வந்துட்டு பேக் ஸ்பேஸ் அழுத்தினோம்னாக்கா அழகா பேக் ஸ்பேஸ்ல வந்துடும். இப்போ நம்ம ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இப்போ மவுஸ்ல நம்ம லைட்டா கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஷார்ப்பா நானு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரவுண்ட் ஷேப் கூட நம்ம கரெக்டா வேணும் அப்படின்னும் போது நம்ம மவுஸ்ல கிளிக் பண்ணி எடுத்தோம்னா தான் நமக்கு என்ன வரும், ரவுண்ட் ஷேப் கரெக்டா வரும் இல்லையா. அதனால நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த ஷேப் நமக்கு ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கரெக்டா கிளிக் பண்ணி எடுத்துட்டு போயிடணும். எடுத்துட்டு போயிட்டு ஓகே, காதான்லாம் கரெக்டா நம்ம கரெக்டா எடுத்துக்கணும் இல்லையா. அதனால நம்ம காதான்லாம் நம்ம ஷார்ப்பா பார்த்து கிளிக் பண்ணி எடுத்துக்குவோம். சரியா? இப்போ நம்ம மேல மூவ் பண்றதா இருந்தா ஹேண்ட் டூல வச்சுதாங்க நம்ம மூவ் பண்ணோம். ஆனா நம்ம ஸ்பேஸ் பாரை நம்ம கிளிக் பண்ணி ஹேண்ட் டூல நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஹேண்ட் டூல எடுத்து தான் நம்ம பயன்படுத்தணும்
அவசியம் இல்லை. அதனால நம்ம ஸ்பேஸ் பாரை நம்ம கிளிக் பண்ணி கூட நம்ம பிரஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். எதை, ஹேண்ட் டூல. ஹேண்ட் டூல் யூஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் பார் அடுத்த ஹேண்ட் டூல் வந்துடும். இப்போ நம்ம இது மாதிரி கரெக்டா கிளிக் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. எடுத்துட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், செலக்ட்ல போயிட்டு மாடிஃபை போயிட்டு அதுல இருக்கிற ஃபெதர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன கூட சொன்னேன் நானு, ஷிஃப்ட் F6 நான் சொன்னேன் நானு. ஷிஃப்ட் F6 நம்ம கொடுத்தோம்னாக்க செலக்ட் ஆயிடும், சாரி ஃபெதர் வந்துடும். ஷிஃப்ட் F6 கொடுத்தா ஃபெதர் வந்துடும். அந்த ஃபெதர் எடுத்துட்டு நம்ம ஃபெதர் இல்ல 2.5 கொடுக்கலாம், இல்ல 3.3 கொடுக்கலாம், இல்ல 3.5 கொடுக்கலாம். நம்ம அப்பதான் அது வந்து போட்டோ வந்து மெர்ஜரி பக்காவா இருக்கும். ஓகே, நம்ம போட்டோவை இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபெதர் கொடுக்கணும் இல்லையா. செலக்ட்ல போயிட்டு மாடிஃபைல போயிட்டு ஃபெதரை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு 3.5 கொடுத்துட்டேன். ஓகேவா, 3.5 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ற போறோம், காப்பி அடுத்து நியூமா இந்த டாக்குமெண்ட் கூட வைக்கிறதுனால நம்ம இங்க இது கூட நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா, இதுல நம்ம சிங்கிளா இருந்தாவே நல்லா இருக்கு. அதனால நான் நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். நியூ டாக்குமெண்ட்ல எனக்கு சைஸ் வந்துட்டு இந்த சைஸ்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னாக்க நான் வந்துட்டு ஒரு 18க்கு 12 சைஸ்ல 300 ரெசல்யூஷன்ல நான் எடுத்துக்கிறேன் நியூ டாக்குமெண்ட். இதுல நான் போட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பக்கா வந்துச்சா, பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு இந்த போட்டோவுக்கு நமக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போறேன், பேக்ரவுண்டை செலக்ட் பண்ண போறேன். இப்போ அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் W கொடுத்து இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ண போறேன். ஓகேவா, நோன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ பக்காவா இருக்கு இல்லையா, பாக்கிறதுக்கு நீட்டா இருக்கு. இப்போ இந்த போட்டோவை நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்குவோம். சின்னது பண்ணிட்டு ஓகே, இந்த அளவுக்கு நம்ம சின்னது பண்ணிக்கிறோம். சின்னது போயிட்டு இத இப்போ இந்த அளவுக்கு சின்னது பண்ணியாச்சு. இதுல வந்துட்டு நமக்கு ஒரு பார்டர் இருந்தா நல்லா இருக்கும். அதனால நான் வந்துட்டு ரெக்டாங்குலர் நாட்கி டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் கரெக்டா ஷார்ப்பா ஒரு பாக்ஸ் போட்டேன். ஓகே, இந்த அளவுக்கு நான் பாக்ஸ் போட்டேன். பாக்ஸ் போட்டு நான் என்ன பண்ண போறேன், இப்போ செலக்ட்ல போயிட்டு இன்வெஸ்ட நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நம்ம இன்வெஸ்ட செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லேயருக்குள்ள போயிட்டு நியூ லேயரை நம்ம எடுத்துக்கிறோம். நியூ லேயர் எடுத்து அதுக்குள்ள கலர் ஃபில் பண்ணேன் இல்லையா, அதனால நான் பேக்ரவுண்ட் கலர் தான் எனக்கு வேணும். அதனால நான் ஆல்ட பிரஸ் பண்ணிட்டு டெலிட் கே பிரஸ் பண்ணிட்டேன். ஓகே, பார்டர் வந்துச்சு. இப்போ பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு. பார்டர் நமக்கு வந்துச்சு. இந்த பார்டருக்கு கீழே வந்துட்டு நமக்கு டிராப் ஷேடோ இருந்தாக்கா நல்லா இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் நியூ லேயர் எடுத்துட்டு இப்போ ஃபோர்த் கிரவுண்ட் கலரை நான் அப்ளை பண்ணிட்டு அதை இப்போ நான் பேக் டிராப்பா நான் இதை யூஸ் பண்ண போறேன். இதை ஃபோர்த் கிரவுண்ட் கலரை அதுக்கு நான் நியூ லேயர் எடுக்கணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் N கொடுத்து நியூ லேயர் எடுத்தாச்சு. இப்போ நான் ஆல்ட் பிரஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலரு ஃபோர்த் கிரவுண்ட் கலரு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் அதை பேக்ல எடுத்துட்டு போயிட்டு இப்போ நமக்கு மேக் செலக்ட் ஆயிருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் D கொடுத்து டீசெலக்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் T கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், அதை நான் கொஞ்சம் ஆல்ட் பிரஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸ உள்ள எடுத்துட்டு வந்துடும். ஓகேவா, அப்ப பாக்குறதுக்கு அது உள்ள ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா நீட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு. ஓகே, இது மாதிரி நம்ம ஒரு ஃப்ரேமுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து மேக்னெட்டிக் லேசர் டூல நம்ம பார்க்க போது, மேக்னெட்டிக் லேசர் டூல் அது வந்து என்ன பண்ணுனாக்க ஆப்ஜெக்டினுடைய எட்ஜில வச்சு நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டு போனா மட்டும் போதும். அது என்ன ஆகும், செலக்ட் ஆயிட்டு வரும். பாருங்க, இப்ப நானு கிளிக் பண்ணாதான் எங்க நம்ம கிளிக் பண்றோமோ அங்க இருந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டு போகணும். மவுஸ மூவ் பண்ணிட்டு போனோம்னாக்க ஆப்ஜெக்டினுடைய எட்ஜில வச்சு நம்ம மூவ் பண்ணிட்டு போனோம்னாக்க என்ன ஆகும், செலக்ட் ஆயிடும். ஓகே, இது மாதிரி நமக்கு செலக்ட் ஆயிட்டு வரும். நம்ம கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு போற ரொம்ப டார்க்கா இருக்கிற இடத்துல நம்ம வேகமா எடுத்துட்டு போலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல
பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த கலரு லைட்டா இருந்தது அப்படின்னாக்கா நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டா ஷார்ப்பா பார்த்து மூவ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு போலாம். எடுத்துட்டு போனாலும் நமக்கு சில நேரத்துல வந்துட்டு என்ன இடையிடையே போயிடும் நமக்கு. ஓகேவா? பாருங்க, இப்போ நம்ம இது மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி பாருங்க, இது மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதனால நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னாக்கா நம்ம கரெக்டா திருத்திக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மேல வச்சு எட்ஜுல வச்சு நம்ம மூவ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? பிளைனா ஒரே கலரா இருந்துச்சுனாக்கா நமக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஓகே, அதனால நம்ம பிளைனா இருக்கிற கலர்ல நம்ம சூஸ் பண்ண போறது இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு இது மாதிரி இடத்தெல்லாம் உள்ளெல்லாம் வந்துச்சு. அதனால நான் அதை வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நான் லேசர் டூல் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு நான் உள்ள செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது மாதிரி எங்கேயாச்சும் இது மாதிரிலாம் இது இப்போ ஒயிட் தெரியுது அப்படின்னாக்கா நான் வந்துட்டு ஆல்ட பிரஸ் பண்ணிட்டு நான் அந்த இடத்த மட்டும் நான் இப்போ போயிடுச்சு. செலக்ட்ல வந்து மாடிஃபை போயிட்டு செலக்ட் போறோம். செலக்ட்ல இருந்து மாடிஃபை போறோம். மாடிஃபைல இருந்து ஃபெதர் போயிட்டு நம்ம 3.5 பிக்சல் கொடுக்கிறோம். ஓகேவா? கொடுத்துட்டு என்டர் பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ணியாச்சு. கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. ஓகேவா? கீபோர்ட்ல கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. நமக்கு தேவையான பேக்ரவுண்ட்ல தான் நமக்கு அந்த போட்டோ அப்ளை பண்ணாக்க அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட்ல எனக்கு அப்ளை பண்ணோம். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு நான் கண்ட்ரோல் பி கொடுத்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் லாஸ்டா என்ன கிளாஸ் நடத்தினேன், கிராப் டூல்ல நான் நடத்தினேன். ஓகேவா? இந்த கிராப் டூல்ல வச்சுட்டு நம்ம ஓகே, இப்போ கிராப் டூல் இருக்கு இல்லையா, இந்த கிராப் டூல்ல வந்து இப்போ இந்த கிராப் டூல்ல எனக்கு வித்து வந்துட்டு 18, ஹைட் வந்துட்டு 14. ஓகேவா? கொடுத்தாச்சு. இதனுடைய ரெசல்யூஷன் வந்து 300. ஓகே, பிரிண்டர் சைஸ். இப்போ இந்த சைஸ் கொடுத்தாச்சு. நானே அப்படியே ஓகே பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஓகே பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு ஸ்கொயரா எனக்கு வந்துட்டு போட்டோ இருந்தா சூப்பரா இருக்கு. இதை வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் நல்லா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், போட்டோ செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்குவோம். ஓகே, கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதனால நம்ம ரெக்டாங்குலர் டூல நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த பாக்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். பாக்ஸ் அப்ளை பண்ணிட்டு என்ன பண்றோம், ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் என் கொடுத்து நியூ லேயர் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நமக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும் இல்லையா, அதனால நம்ம கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு டெலிட்ட பிரஸ் பண்றோம். நமக்கு பக்கா வந்துச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு இதுல பேக் டிராப் ஷேடோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே இருக்கிறதா இருந்தாலும் அப்படியே விட்டுடலாம். இப்ப பாக்குறதுக்கு நமக்கு நீட்டா இருக்கு இல்லையா. பாருங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், லேசர் டூலை பயன்படுத்தி நம்ம ஒரு போட்டோவை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ணோம், பாலிகானல் எடுத்துட்டு வந்து அதையும் நம்ம போட்டோவை கட் பண்ணி எடுத்து நம்ம ஒரு நியூ பேக்ரவுண்ட்ல நம்ம வச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், மேக்னெட்டிக் லேசர் டூல் எடுத்துட்டு வந்து நம்ம போட்டோ கட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு நியூ பேஜ்ல, அதாவது பேக்ரவுண்ட்ல சீனரி பேக்ரவுண்ட்ல நம்ம எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, மறந்துடாதீங்க, என்னுடைய சேனல் பேரு ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஸ்டுடியோ. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. நன்றி.